இப்போ இவர் வந்தா இங்க காரைக்குடியில ஒரு பெட்டரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு? எதிர்பார்க்கறதுக்கு நல்லா நல்லா இறங்கி செய்யறாரு. எங்களுக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இறங்கி செய்யறாரு நல்லா. பிரபுன்னு அதை சொல்லலாம், அதை ரீசனா சொல்லலாம். எல்லாத்துலயும் வருவாப்ல, எல்லாமே பண்ணுவாப்ல, அதே ஒரு விஷயம். ஆமா. இவரு சீமானை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு 15 வருஷமா பேசிட்டு இது என்னோட சொந்த தொகுதியில வந்து நான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த முறை அவர் ஏதோ சட்டமன்ற வாய்ப்பு இருக்கு. சொந்த தொகுதியில நின்றாலும் அவர் போயிடுவாரு, அங்க போயிடுவாரு. இங்க வந்து என்ன பண்றது? இங்க அண்ணன் இருக்காப்புல, இறங்கி எதா இருந்தாலும் ஒரு மக்கள் போய் ஏதாவது கேட்கலாம், பண்ணலாம், அந்த மாதிரி உரிமையில நம்புறோம். ஒரு இறங்கி செய்வாரு நம்புறோம். ஆமா, இது வரைக்கும் எல்லாமே கட்சிக்காரன ஒரு தோரணையா தெரிவாங்கல்ல, அந்த மாதிரி தோரணையா இல்லாம கூப்பிட்ட இடத்துக்கு வராப்புல, பாக்குறாப்புல, நல்லா இறங்கி செய்யறாப்புல. இப்போதைக்கு அதை மாதிரி எதிர்பார்க்கிறோம். காரைக்குடிக்கு இறங்கி செய்வாப்புல அப்படின்னு. பாட்டு வந்து போறாங்க. சரி, டிஎம்கே வந்தா ஓகேனா, ஆனா அவங்க வந்து கூட்டணி கட்சியா காங்கிரஸ் தான் வச்சு. ஆமா, அது எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கு? இங்க வந்து காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணி காங்கிரஸ் நேரா சீச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்தா ஓகே தான். அவங்க வந்து ஓகே தான். புதுசா வந்திருக்க தாவேக்காவை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? பிரபுடென்டல் பத்தி. பிரபுடென்டலை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது. இப்பதான் வர்றாங்க, போக போக தெரியும் அவங்க பண்ணும்போது. நிறைய செய்துட்டு இருக்காங்க. பப்ளிக் டாய்லெட்ல சரியில்லை, சரி பண்ணோம், கோயில் திருவிழா அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் போய் அட்டன் பண்ணி வீடியோ போட்டு இருக்காங்க. அது இப்ப எலெக்ஷன் வர போறாங்கல்ல, பண்ணுவாங்கல்ல, அதனால பண்றாங்க. இதை முறையே பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்ப இவரு நாம் தமிழர் கட்சி யாரு, சீமானா? அவர் பேசுற ஒண்ணு இதா இருக்கு, மாத்தி மாத்தி பேசுறாங்க, அதனாலதான் எதிரில பணிமனை போட்டு வச்சிருக்காங்க. இருந்துட்டு போட்டோம். ஒரு 15 ரூபா பேசியிருக்காரு. இந்த முறையாவது ஏதாவது சட்டமன்றத்துல வாய்ப்பு இருக்கா? வரலாம், வர வாய்ப்பு. நன்றி. நன்றி. கண்டிப்பா வந்து ஏடிஎம்கேல வந்து தேர்போகி பாண்டியவர் நிக்கிறாப்புல கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில. கண்டிப்பா அவர் வந்தா நிறைய மாற்றங்கள் வந்து காரைக்குடியில் தருவாருன்ற எதிர்பார்ப்பு மக்களிடையில இருக்கு. அதனால தேர்போகி பாண்டிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் வந்து பல முறை அவங்க நிச்சயமா வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு பெரிய, ஏன்னா கொடுத்த வாக்குறுதிகளை கூட சரியா பண்ணதில்லை. அது வந்து மக்கள் அனைவருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், தமிழகம் முழுவதுமே தெரியும். எவ்வளவோ வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு அதை பண்ணலை, இதை பண்ணலை, அதை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க இனிமேலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து தவறாக ஒன்றுமே இருக்கு. புதுசாக இப்போ சீமான் வந்து நின்று இருக்காரு. ஆனால் 15 வருஷமா ஒரு பொலிட்டிக்கல்ல பேசியிருக்காரு. சொந்த தொகுதியில் நிற்கிறேன்றாரு. முதல் முறை ஏதாவது சட்டமன்ற வாய்ப்பு இருக்கு? அவருக்கு வாய்ப்புன்றது வந்து அவர் வந்து கிடையாது. என்னை பொறுத்தவரை அவருக்கு கிடையாது வாய்ப்புன்றது. அவர் வந்து அரசியல் ரீதியாக பண்ணுவாங்க, அடிதடி அந்த மாதிரி ஒரு தோரணையா பேசுறாப்புல. மக்கள் வந்து அமைதியை தான் எதிர்பார்க்கறாங்க. அவர் வந்து இப்பதான் வந்துட்டு இருக்காப்புல, ஃபியூச்சர்ல தெரியும். இங்க காரைக்குடி முழுக்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு. இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதிகமா டிவிக்கில இருக்கிறது வந்து ஓட்டு இல்லாதவங்க தான் அதிகமா இருக்காங்க பசங்க. அவங்கள வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாதுல்ல. ஒரு தடவை வந்து சட்டமன்ற எலெக்ஷன்ல நின்று வந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம சொல்லலாம். அதிமுகவோட வெற்றி பெறுவோம் அப்படின்னு. அதிமுக கண்டிப்பா வெற்றி பெறும். நன்றி. தேங்க்ஸ். நீ பேசுங்க. அந்த 4 வேட்பாளர்கள்ல யார் வந்தா இந்த காரைக்குடிக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நீங்க? காரைக்குடிக்கு ஏடிஎம்கே தேர்போகி பாண்டி நிற்கிறாரு வேட்பாளரா. அவர் வெற்றி வேட்பாளராக வருவாங்கன்னு நிச்சயமா வந்து அவருக்காக தமிழனாகினா ஜனநாயக கடமையாக கண்டிப்பாக நான் வந்து செலுத்துவேன். கண்டிப்பாக என்ன முறை கேட்டுனா, இந்த சமூகத்தில் இந்த டிஎம்கே ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு நடவடிக்கை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ விளாத்திக்குளத்தில் திருவண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஒரு பாலியல் வன்கொடுமை, சின்ன பொண்ணு 12வது படிக்குது, அது கூட சாதாரண ஒரு இடத்துல கூட ஒரு சமூக ஒரு இது கூட கிடையாது, ஒரு இதுவே கிடையாது. டோட்டலாக அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பாதுகாப்பையும் அமைதியும் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, தவிர ஓசி பஸ்ஸு இதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கல. கண்டிப்பான முறையில் ஆட்சி, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அது டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, மக்களுக்கு தேவை அமைதி, நிம்மதி. ஓசி பஸ்ஸு இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. இல்லை, இது யார் வேணா பேசலாம். வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கப்படுது, இந்த ஃபேக்டரி வருது, அதுன்னு இந்த எம்ஆர்எஃப் கம்பெனி வருதுன்னு சொல்றாங்க. இங்கே கம்பெனி, அதாவது நம்ம சிவகங்கை எம்ஆர்எஃப் கம்பெனி வரான். அது மூலமா வந்து எல்லாரும் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு, இந்த சமூக இளைஞர்களை ஏன் வெட்டி கொள்றான், அந்த மாதிரி வந்து பல கேள்விக்குறைகள் வந்து பெரியவங்க எல்லாம் கேட்கறாங்க.
சமூகம் வந்து எப்படி இருக்குன்னா இளைஞர்னால வந்து பாலா போகுது நாடு, அந்த மாதிரி கஞ்சா அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்? சீர்கேடு. உலகத்துல ஒரு சிவகங்கை மாவட்டம் இருக்கிற மாவட்டத்திலே சிவகங்கை மாவட்டம் ரொம்ப அடிப்படை வசதி இல்லாத ஒரு மாவட்டமா கருதப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா வேலை இல்லை, இது இல்லை. எப்படி அப்படி ஏதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது வந்து கொண்டு வந்து திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎம்கே ஆட்சியை கொண்டு வந்தாங்கன்னா என்ன கொண்டு வருவாங்க? ஏதோ ஒரு அக்கன பாலா போன ஒரு கம்பெனி தான் கொண்டு வருது. அது மூலமா என்ன சுற்றுச்சூழல் எவ்வளவு பாதிக்குது, குடிதண்ணி எவ்வளவு பாதிக்குது. தண்ணியே இல்லாத ஒரு நாடு, நான் தண்ணியே இல்லாத ஒரு ஊர், நான் சிவகங்கை மாவட்டம் தான் சொல்லணும். எம்பிட்டோ ஒரு ஊர் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்குறான். இங்க வந்து காங்கிரஸ்ல இருக்காரு, மாங்குடியா இருக்காரு, அவருக்கு ஒவ்வொருத்தரும் வேட்பாளர்கள் வந்து நான் எதுவும் தப்பு சொல்லல. வேட்பாளர்கள் நிக்கிறாங்க கொள்றாங்க, அது பிரச்சனை இல்லை. யாரு வந்தாலும் மக்களுக்காக பேசுறவங்க வரக்கூடாது, மக்களுக்காக இறங்கி களத்துல போராடுறவங்க தான் வரணும் தவிர மக்களுக்காக பேசுறவங்க யாரும் தேவையில்லை. எனக்கு இவரு இப்ப சீமான் போராடுற மாதிரி தெரியல. சீமான் வந்து போராடுறாப்புல, நான் இல்லைன்னு சொல்லல. 10 வருஷமா அவரும் சொல்லிட்டு கத்திட்டு ஊர் மக்கள் எல்லாம் 10 வருஷமா கத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து எதுவும் மாற போறது இல்லை. செயல்படியை செஞ்சு காமிக்கணும். சும்மா நான் பேசுறோன்றதுக்காண்டி எதுவும் மாற போறது இல்லை. 10 வருஷமா அவர் தான் பேசிட்டு இருக்காது. 10 வருஷமா வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வே இல்லாம 10 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரெட்டை இலை சூரியன். அதாவது மக்களுக்கு வந்து நம்ம மாறணும், நம்ம ஜென்ரேஷன், வருங்கால ஜென்ரேஷன் நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பான முறையில வந்து தேர்தலில் வந்து இந்த வருஷம் தேர்தலில் தான் காமிக்கணும் நம்ம போட்டியை. 5 வருஷம் போட்டோம்னா 5 வருஷம், 1 வருஷம் கிடையாது, 2 வருஷம் கிடையாது. நம்ம செலுத்த போற ஓட்டு தான். அவனா வந்து டைரக்டா சீட்ல உட்கார முடியாது. மக்களாகிய நாங்க தான், நம்ம தான், நம்மளோட ஜனநாயக இதுதான், கடமை தான் அடுத்தவன சேர்ல உட்கார வைக்கிறது. யாரா இருந்தாலும் வந்து சரி, நல்லவன் பண்றது யார் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நல்லது பண்ணணும்னு நினைச்சானா கண்டிப்பா வந்து ஜனநாயக கடமையை வந்து கண்டிப்பா பண்ணணும்னு நினைச்சானா அமைதியான முறையில பின்பற்றணும். மக்களுக்கு தேவை அமைதி, நீதி. நீதி இங்க வேலையே கிடையாது. டிஎம்கே ஆட்சியில கடந்த 5 வருஷமா எத்தனை கொலைகள், எத்தனை சம்பவங்கள், எத்தனை இது பண்ணிட்டு இருக்கு. அம்மா ஆட்சியில் அம்மா இருக்கும்போது ரியல் பவர் மேன்னா அம்மா சொல்லலாம். ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு பெண்களுக்கும் சரி, சமூக அதாவது இளைஞர்களுக்கும் சரி எத்தனையோ வேலை வாய்ப்புகள் கொடுத்தாங்க, எத்தனையோ ஒரு சத்து உணவு கொண்டு வந்தாங்க, எத்தனையோ ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்தாங்க. ஆனா வந்து மக்களுக்கு போய் சேரும்னு சொல்லலாம். தி கிரேட் அயன் லேடி, அந்த மாதிரி ஒரு லேடி இப்பெல்லாம் பார்க்க முடியல. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வந்து யாரோ சும்மா நார்மலா ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போட்டவங்களை ஃபுல்லா தூக்கி வச்சு பேசுறாங்க. அப்படி ஒரு இளைஞர் வந்து இந்த சமூகம் வந்து சீர்கேடா நோக்கிட்டு வந்து சோசியல் மீடியாவில தான். சோசியல் மீடியா ஒருத்தவனை வளர்த்தும் விடுது, ஒருத்தவனை இறக்கியும் விடுது. அதை பத்தி நான் பேச வரல. ஆனா யாரு என்ன நல்லது செய்யறானோ அவனுக்கு தான் எங்களோட ஓட்டு. அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி. டிஎம்கே பார்த்துட்டு 5 வருஷம் எங்களுக்கு அது தேவையில்லை. ஏடிஎம்கேல இப்ப தாவேகா விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்து என்ன சொல்ல போற நினைக்கிறாருன்றது தெரியல, என்ன பண்ண போறாருன்றது தெரியல. இன்னுமே ஃபியூச்சர்ல அவர் வந்தாரு செஞ்சாருன்னா தான் முக்கியம். நான் சொல்ல போறேன்னு வாயினால சொல்ல போறதுனால யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இறந்துருப்பதுலயும் தனித்து வேட்பாளர் வந்து நிறுத்தி நிக்கிற ஜாக்கிட்டாரு. ஆனா எல்லாருமே பிஜேபி, காங்கிரஸ் எல்லாருமே வந்து இந்த கேஸ் வாங்கிட்டு வந்தவன அது மாதிரிதான் வேட்பாளர் கொடுக்குறாங்க. எவ்வளவு பேர் இயக்கத்துல இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் சீட்டு கொடுக்க முடியானே. ஏன் சீட்டு கொடுக்காம இருக்காங்க? எத்தனை பேர் இயக்கத்துல இருந்து, விஜய் நற்பணி மன்றத்துல சங்கத்துல இருந்து நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் யாருக்குமே சீட்டு கொடுக்கணும். நேற்று வந்து பிஜேபியில இருந்து கோஷம் போட்டு வந்தவனையும் அமமுக கோஷம் போட்டு எவனையும் வந்து சீட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கட்சி சார்ந்து சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட வளர்ச்சியை கொண்டு போக முடியும். வளர்ச்சி வேணும்னா கரெக்டா சிந்திச்சு வாக்களித்து, மக்களாகிய நாம தான் முட்டாள்தனத்துக்கு கீழ் வேலை போகாம சிந்திச்சு வாக்களித்து செயல்படணும். இதுதான் நம்மளோட வேண்டுகோள். அவ்வளவுதான். நன்றி. பேச நல்லா